சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் வருகிறது. EPFO 3.0 நடைமுறை. இனி ஏடிஎம்மில் பணத்தை ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாடு முழுவதும் EPFO 3.0 என்ற புதிய அமைப்பை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிமுகப்படுத்துகிறது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான EPFO 7 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களின் எண்ணிக்கை கொண்டுள்ளது. முந்தைய அக்டோபர் 2024 மாதத்துடன் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் நிகர உறுப்பினர் சேர்க்கை 9.7% அதிகரித்துள்ளது. மேலும் ஆண்டுக்கு ஆண்டு முறையில் நவம்பர் 2023 உடன் ஒப்பிடும்போது நிகர உறுப்பினர் சேர்க்கையில் 4.88% வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நவம்பர் 2024 EPFOவில் சுமார் 8.74 லட்சம் புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை அதற்கு முந்தைய அக்டோபர் 2024 மாதத்துடன் ஒப்பிடும்போது 16.58% அதிகமாகும். மேலும் ஆண்டுகளுக்கு ஆண்டு பகுப்பாய்வின்படி முந்தைய ஆண்டு இதே மாதத்தை விட நவம்பர் 2023 புதிய உறுப்பினர் சேர்க்கை 18.80% அதிகமாகும். இந்த எழுச்சிக்கு வளர்ந்து வரும் வேலைவாய்ப்புகள், பணியாளர் நலன்கள் குறித்த விழிப்புணர்வு, பல்வேறு புதிய வசதிகளை அவ்வப்போது நிறைவேற்றி வருகிறது. அந்த வகையில் சமீபத்திலும் EPFO தனது செயல்முறைகளில் பெரிய மாற்றங்களை செய்துள்ளது. இதன் கீழ் EPFO 3.0 என்ற புதிய அமைப்பு அறிமுகப்படுத்தப்படுகிறது. EPFO 3.0வின் கீழ் கிடைக்கும் வசதிகள் மற்றும் புதிய அம்சங்கள் பற்றி தகவல்கள் என்ன என்று பார்க்கலாம். EPFO 3.0வின் கீழ் ஒரு புதிய மொபைல் செயலி தொடங்கப்படும். இந்த செயலியின் மூலம் EPF உறுப்பினர்கள் அதாவது EPF மெம்பர்ஸ் தங்கள் EPF கணக்கு இருப்பை அதாவது EPF அக்கவுண்ட் பேலன்ஸை எளிதாக செக் செய்யலாம். கூடுதலாக PF பணத்தை கிளைம் செய்வதும் மிகவும் எளிதாகிவிடும். தற்போது PF கணக்கிலிருந்து பணத்தை கோருவதற்கு ஆன்லைன் விண்ணப்பத்தை நிரப்ப வேண்டும். இது சிக்கலானதாக இருக்கலாம். இருப்பினும் புதிய செயலியின் மூலம் ஊழியர்கள் எளிதாக பணத்தை கிளைம் செய்ய முடியும். மேலும் வரம்பு நிர்ணயம். EPFO 3.0வின் கீழ் ஊழியர்கள் தங்கள் PF கணக்குகளிலிருந்து பணம் எடுக்க ஒரு புதிய வசதியையும் பெறுவார்கள். அவர்களுக்கு ATM அட்டையை போன்ற ஒரு அட்டை வழங்கப்படும். இதை பயன்படுத்தி அருகில் உள்ள ATMமில் இருந்து எளிதாக பணம் எடுக்க முடியும். இருப்பினும் பணம் எடுக்க வரம்பு நிர்ணயிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.